படம் மூவி நல்லா தான் இருக்குது. ஸ்டோரி வைஸ் ஸ்க்ரீன் ப்ளே பிஜிஎம்லாம் சூப்பராக தான் இருக்குது. மியூசிக்லாம் நல்லா தான் இருக்குது. படத்தில் வந்து ப்ளஸ் பார்த்தீங்கன்னா மூவி வந்து பிஜிஎம் தான் எனக்கு தெரிஞ்சு. பிஜிஎம் இல்லாத படம் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்காது. பிஜிஎம் வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. மியூசிக் தான். கதை இருக்குது படத்தில் கதை இருக்குது. ஃபைட்டு தான் படம் ஃபுல்லாக. மேக்கிங் லெவலாம் சூப்பராக இருக்குது. லோகேஷா அவர் நல்லா பண்ணியிருக்காரு. லாஸ்ட் கிளைமேக்ஸில் வந்தாலும் சூப்பராக பண்ணியிருக்காரு. இல்லை கேஜிஎஃப் மாதிரிலாம் இதை கம்பேர் பண்ண முடியாது. கேஜிஎஃப் வேறு லெவலில் இருக்குது. கேஜிஎஃப் இதை கம்பேர் பண்ண முடியாது. ஆனால் இதுக்கப்புறம் இதெல்லாம் படம் வந்துச்சுன்னா இந்த படத்தை கம்பேர் பண்ணுவாங்க கண்டிப்பாக. ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பராக இருந்தது, ஃபுல்லாக இருந்தது. செகண்ட் ஹாஃபும் நல்லா தான் இருக்குது. ஹீரோ கோசம் பார்க்கலாம் இந்த மூவி கண்டிப்பாக. ஹீரோ கோசம் பார்க்கலாம், மியூசிக் கோசம் பார்க்கலாம். நல்லா இருக்குது ப்ரோ. படம் சூப்பராக இருக்குது. நல்ல கமர்ஷியல் மூவி. ஆக்ஷன் பிளாக் எல்லாமே நல்லா இருக்குது. படம் எல்லாம் நல்லா இருக்குது. ஸ்கிரிப்ட் எல்லாமே புதுசாக தான் இருக்குது. படம் எங்கேயுமே போர் அடிக்காது, உங்களுக்கு லேக் அடிக்காது. படம் போயிட்டே இருக்கும் ஃபாஸ்ட்டாக. எங்கே இன்டர்வல் வந்ததுன்னே தெரியாது. நீங்கள் இன்டர்வல் பார்க்குறது லைக் நடுவில் ஒரு இன்டர்வல் எப்போ வருதுன்னே தெரியாது உங்களுக்கு. படம் ஃபாஸ்ட்டாக போகும். ஸ்டன்ஸ் தான் பயங்கரமாக இருக்குது. ஸ்டன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. புதுசாக ட்ரை பண்ணியிருக்கு, நல்லா இருக்குது. கமர்ஷியல் நீங்கள் ரொம்ப ஸ்டோரி வைஸ்லாம் இல்லாமல் கமர்ஷியல் ஆடியன்ஸ் நல்லா பார்க்கலாம், ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். படம் நல்லாயிருக்கும். நல்லா போயிட்டுருக்கு. நல்ல மூவி தான், பார்க்கலாம். எனக்கு அதை பற்றி படத்தில் எதுவும் யூனிக்காக பெருசாக எதுவும் டிஃப்ரெண்ட் தெரியல. நல்லாவே இருக்குது படம். பார்க்க நல்லா இருக்குது. ஃபஸ்ட் ஹாஃப் இன்னும் விறுவிறுப்பாக போயிட்டுருக்கு. செகண்ட் ஹாஃபோட ஃபஸ்ட் ஹாஃப் இன்னும் விறுவிறுப்பாக இருக்குது. சில சென்டிமெண்ட் சீன் கொண்டு வந்தாங்க, அது இன்னும் ஹைலைட்டாக கொண்டு போயிடுச்சு. வேறு எதுவும் இல்லை. இந்த ஒரு சேனல் ஆனால் மூவியோட ப்ளஸ் ரவி பசூர் தான். ரவி பசூர் மியூசிக் டைரக்டர், கேஜிஎஃபோட மியூசிக் டைரக்டர். வேறு உங்களுக்கு பேன் இண்டியா புஷ்பா கேஜிஎஃப் பிடிச்சா அந்த படம் பிடிக்கும், அவ்வளோதான். ஃபஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் எங்கேயுமே லேக் ஆகலை. அண்ட் செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் துஷாரா விஜய்னு வருவாங்க, அதனால் கிளைமேக்ஸ் போகிறதுனால செகண்ட் ஹாஃப் சீக்கிரமே முடிஞ்சிடும். பார்ட் 2க்கு லீடு தான், அதனால் துஷாரா விஜய்னு வர்றதுனால கொஞ்சம் ஃபைட்டு சாகு எல்லாமே சூப்பராக இருக்குது. அதானே பிஜிஎம் தானே அந்த படத்துக்கு. அதாவது ரவி பசூரோட கேஜிஎஃப் மாதிரியே பண்ணியிருக்காரு. பிஜிஎம் மட்டும்தான் அந்த படத்துக்கு ப்ளஸ். நல்லா இருக்குது படம், டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எல்லாம் நல்லா தான் இருக்குது. அப்படி சொல்ல தெரியல, எல்லாமே நல்லா இருக்குது. மியூசிக்கு, ஃபைட் எல்லாமே ஆல்ரெடி உங்ககிட்ட நிறைய கொடுத்துட்டேன். மூவியோட பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு ஃபைட்டு, மியூசிக்கு, அப்புறம் மலையாளம் படம் அப்படின்ற ஒரு ஃபீலே இல்லை. தமிழ் படம் மாதிரியே இருந்துச்சு. எல்லாருமே வந்து பார்க்கலாம். ஸ்கிரிப்ட் ஃபைட்டு எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஃபைட்டு, ஆக்ஷனு எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. படமே எனக்கு ஃபுல்லாக பிடிச்சிருந்துச்சி. லாஸ்ட்டில் ஒரு ட்விஸ்ட் வச்சுருந்தாங்க, அது இன்னும் சூப்பராக இருந்துச்சு. அது எல்லாமே தேட்டரில் வந்து பாருங்கள், அப்போ தான் படம் நல்லா இருந்துச்சு. இல்லை, படம் டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. படத்தை என்ஜாய் பண்ணலாம். யூனிக் ப்ளஸ் பாயிண்ட்னா படத்தோட பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லா இருக்குது. ஒவ்வொரு கேரக்டர்ஸுமே வந்து சீரியஸாக, சின்சியராக, டெடிக்கேட்டடாக பண்ணியிருக்காங்க. ஃபைனல் டச் வந்து சீரியஸாக எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு லாஸ்ட் ஒரு 2 minutes போர்ஷன். லாஸ்ட் ஒரு 2-3 இயர்ஸாக இந்த மாதிரி தான் வந்துட்டுருக்கு எல்லா ஃபிலிம்லேயும். பட் திஸ் இஸ் சம்திங் குட். தேங்க்ஸ். லோகேஷ் அதான் லாஸ்ட் படம் பார்த்துருங்களேன். எல்லாத்தையுமே இங்கேயே கேட்டு நம்ம போட்டோன்னு எங்களை டோன் இட் இஸ் குட். அவர் ஒரு ஸ்டேஜ் வந்து ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் தெரியுது. எப்படி நம்ம ஒரு ரோலெக்ஸ் கேரக்டர் பார்த்துருக்கோமோ அதை விட ஒரு 2 times பெட்டரான ஒரு கேரக்டராக லோகேஷ் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கார். சார் கேஜிஎஃப்பில் வந்து ஒரு சின்ன கதை இருக்குது சார். அந்த கதையில் கொஞ்சம் நம்ம இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். நம்ம இதில் ஒன்றுமே இல்லைன்றத ஒரு மிஸ் ஆன மாதிரி இருந்துச்சு. ஏன்னா ஒரு கதை போகுது அப்படிங்கும்போது நம்ம அதில் சில ப்ளே எதிர்பார்ப்பாங்க, அங்கே ப்ளே எதிர்பார்ப்போம். அந்த ப்ளே எதுவுமே இல்லை யாருக்குமே. ஒரு ஸ்டாண்டர்டாக இல்லை. ஓ இதாண்டா நடக்கும், இதாண்டா நடக்கும், நம்ம ஆள் பார்க்கும்போது தெரிஞ்சிருது. அதான் விஷயம். படத்தில் ப்ளஸ்ன்னு சொல்ல போனால் பிஜிஎம்ஸ் தான் ப்ளஸ்ஸாக இருந்தது. அப்புறம் ஃபைட் நல்லா இருந்தது. மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. அவ்வளோதான். இது 2 தான் நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஃபஸ்ட் ஹாப்லேயே நம்ம கதையை கண்டுபிடிப்போம் இதான் அப்படின்ட்டு அங்கங்கே லேக் அடிச்சது. ஃபஸ்ட் ஹாப்பில் என்னடா இருந்துச்சு அப்படி. செகண்ட் ஹாப்பில் கொஞ்சம் ஓரளவு மேனேஜ் பண்ணி கொண்டு போயிருந்தாங்க. ஓகே. அப்புறம் இந்த யானை விஷயத்தெல்லாம் கொஞ்சம் காட்டியிருந்தாங்க, அது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அப்புறம் கிளைமேக்ஸ் ஃபைட் ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்கலாம்.
அது நல்லா ஆஃப் அன் ஹவர்லாம் வரல, லாஸ்ட் ஒரு 10 நிமிஷம் தான் வராரு. அது வந்து அவர் ஒரு மேட்ரு ஒன்று பண்ணுறாரு, அது ஒரு சம்பவம் ஒன்று பண்ணுறாரு, அது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அது ஒரு அடுத்த லீடுக்கு உண்டான ஒரு சின்ன விஷயம் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் படத்தில் ப்ளஸ்ஸு சொல்ல போனால் பிஜிஎம் தான். 70% பிஜிஎம் வச்சு படம் ஃபுல் முடிச்சிருக்காங்க. அந்தளவு பிஜிஎம்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் ஃபைட் சீக்வன்ஸ்லாம் ரொம்ப ஹாலிவுட் தரத்தில் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தது பார்க்குறதுக்கு. என்ன அங்கங்கே கதையில் யாருக்குமே கேட்டல, அங்கங்கே பெருசாக யாருக்கும் ப்ளே இல்லை. வரான் ஒரு சின்ன ஒரு 4 டைலாக் பேசுகிறதுல ஒரு டைலாகில் பேசி பிஜிஎம் போட்டு மேனேஜ் பண்ணிடுறாங்க. அந்த மாதிரி தான் கொண்டு போயிருந்தாங்க. மற்றபடி ஓகே. ஒரு கேரக்டர் எப்படி இருக்கு? லாஸ்ட்டு வர்றதே 2 மினிட்ஸ் அவர் தான் பெரிய டான் மாரி. நம்ம விக்ரம் படத்தில் எப்படி சூர்யா இருப்பாரோ அந்த மாதிரி பெரிய டான்ற கேரக்டர் மாதிரி. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் எப்படி இருக்கு? ஸ்டோரியே இல்லை ப்ரோ. சரி, ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் ஃபஸ்ட் அதான் ப்ரோ சொல்கிறேன், தந்தத்தை வச்சு மூவ் பண்ணுறாங்க, அவ்வளோதான் கதையே. ஒருத்தர் அடிச்சுக்கிறானுங்க, உள்ளே இருக்கவங்க ஹெல்ப் பண்ணுறேன், லாஸ்ட்டாக பார்த்தா இவனே அந்த இடத்துல உட்காரான்னு ஆசைப்பட்றான், அவ்வளோதான். ட்ரை பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். நிறைய ஸ்டண்ட் யூனிட்ஸ்லேருந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க உள்ள, ஸோ அவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க. மேக்கிங் வைஸ் சினிமாட்டோகிராஃபி ஓகே, சினிமாட்டோகிராஃபி நல்லா இருக்குது, பார்ப்போம், அவ்வளோதான். படம் நல்லா இருந்துச்சு, கண்டிப்பாக பார்க்கலாம். ஏ சர்டிஃபிகேட் மூவி, ஸோ அதுக்கேற்ற மாதிரி வாங்க. ஏன்னா வயலன்ஸ் அதிகமாக இருந்துச்சு படத்தில். நல்லா தான் இருந்துச்சு. புஷ்பா மாதிரி தான் இருந்துச்சு. அது ஒரு மலையாள வெர்ஷன், டார்க்காக இருந்துச்சு படம். இன்னும் கொஞ்சம் ரோக்கி கடைசியில் தான் வருவார், ஸோ அவர் பெர்ஃபார்மன்ஸ் பற்றி தான் ஒன்று சொல்கிறது. ஓகே, இந்த ஸ்டோரிக்கு பரவாயில்ல, நல்லா இருந்துச்சு. நிறைய பேர் கொடுத்தா இவர் கொடுப்பாரு. படம் நல்லா இருக்குது, பயங்கர ஃபைட்டாக இருக்குது. அவர் ஹீரோ வந்து ரொம்ப வெயிட்டாக இருக்கார். ஆக்சுவலி இல்லை, ஆக்சுவலி அவ்வளோவா இல்லை, போரிங் செஷனாக இருக்குது. நிறையா ஃபைட்டு தான் இருக்குது, எதுவும் பெருசாக இல்லை. ஃபைட்டு மட்டும்தான் இருக்குது, கதையாக ஒன்றும் பெருசாக சூப்பராக இல்லை, போரிங்